நாகைப்புத்தூர் அண்ணா சிலை அருகே மக்களை இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் விஜயை காண அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். திருச்சியிலிருந்து நாகை புறப்பட்டுள்ள விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா சிலை அருகே உரையாற்ற உள்ளார். இதற்காக விஜய்க்கான காலை முதலே அப்பகுதியில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். கடந்த முறை திருச்சியில் 7 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆன நிலையில் தற்பொழுது இதற்காக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தலைமை வெளியிட்ட நிலையில் வாஞ்சூர் ரவுண்டானா பகுதி விஜய் பேரணி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. 20 நிபந்தனைகளை தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறை விதித்துள்ள நிலையில் விஜயை காண்பதற்காக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இப்பகுதியை அடைய உள்ளார். தொடர்ச்சியாக அங்கு ஆட்டம் பாட்டத்தோடு தொண்டர்கள் விஜய் வரவேற்பதற்காக காத்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கியுள்ளார். சனிக்கிழமை தோறும் அவர் 2 தொகுதிகளில் மக்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தொகுதிகளை அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேரம் காரணமாக தற்போது 2 தொகுதிகள் அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த முறை திருச்சி அரியலூர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து உரையாற்றிய தாவேகா தலைவர் விஜய் இன்று நாகையில் உரையாற்ற உள்ளார். இதற்காக திருச்சி விமானத்தில் சென்றடைந்த அவர் அங்கிருந்து கார் மூலமாக தற்போது நாகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக அண்ணா சிலை அருகே தாவேகா தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். காலை முதலே இந்த பகுதியில் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளதால் அப்பகுதியே களைகட்டி காணப்படுகிறது. விஜய் வரவேற்பதற்காக அவர்கள் பாட்டுகள் பாடியும் நடனமாடியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நாகைக்கு வருகை தரக்கூடிய விஜய் அங்கு பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதிவாணன். கடந்த 13ஆம் தேதி தன்னுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் இன்று நாகையில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் நாகைக்கு விஜய் வருகை தர உள்ளார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பிரபல திரைப்பட நடிகருமான அதே போல தாவேகா கட்சியினுடைய தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். முதலில் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் முதல் மாநில மாநாடு என்பது நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் கலந்து கொண்டனர். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோமானால் மதுரையில் 2வது மாநில மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அந்த மாநில மாநாட்டிலும் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டனர். அதே சமயம் கலந்து கொள்ளுகிற பட்சத்திலும் கூட அவருடைய உரை என்னவாக இருக்கும், அவருடைய எதிர்கால அரசியல் என்ன, எதிர்கால சிந்தனைகள் என்ன, அவருடைய பல்வேறு விஷயங்கள் என்னவாக விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்றவைகளை கேட்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து அவருடைய 2 மாநில மாநாடுகளை தொடர்ந்து ரசிகர்கள் வருகின்றனர். இருப்பினும் கூட அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் என்பது பேசப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதே போல தங்களது கொள்கை என்ன என்பதை உடனடியாக எடுத்துரைக்க வேண்டும் என்று சீமான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை அவருடைய திட்டவட்டமான கொள்கை யார், தங்களுடைய எதிரி யார் என்பதை சொல்வதில் பல்வேறு குளறுபடிகள் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதனுடைய அரசை மட்டுமே தொடர்ந்து குறை சாட்டி வரக்கூடிய நிலை என்பதே இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு பேருந்துகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகள் எல்லாம் சொல்லி காட்டப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் என்பது தமிழக மக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த திமுக அரசாங்கத்தின் மீதுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் அவர் வசைப்பாடுகிறார். மற்ற கட்சிகளை அவர் வசைப்பாடுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஆண்டிருக்கிறது. தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் வசைப்பாடுவது நியாயமற்ற என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை அந்த மாநில மாநாட்டில் பார்த்தோமானால் அதிமுகவை சற்று உரைசி பார்த்திருந்தார். அப்பொழுது அதிமுக யார் யார் கையெல்லாம் இருந்தது, ஆனால் தற்சமயம் யாருடைய கைகளில் இருக்கிறது என்ற ஒரு சர்ச்சையை அவர் முதல் புள்ளியாக தொடங்கி வைத்தார். அதற்கு அடுத்தபடியாகத்தான் அதிமுக வட்டாரத்தில் இருந்து அவற்றுக்கு எதிர்கருத்து என்பது சொல்லப்பட்டது. ஆனால் அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய அரசாங்கம்
அரசாங்கத்தையும் மற்றும் பற்றி தான் குறை சொல்லி வருகிறார். இந்த கொள்கை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அரசியலில் பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் தொடங்குகிற பட்சத்தில் திராவிடம் போன்ற பல்வேறு கொள்கைகளை முன்னிறுத்தித்தான் மக்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த கொள்கை என்பது இதுவரை விஜய் சொன்னதாக தெரியவில்லை என்பதே அனைத்து அரசியல் கட்சி தலைவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாநில மாநாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற விஜய் தற்சமயம் நாகப்பட்டினத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து அந்த வரிசைகளில் அந்த சாலைகளில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போல சில தர்ம சங்கடங்கள் அவர் வந்து செல்லக்கூடிய இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவரே ஒரு கட்சியினுடைய சார்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருந்து விடக்கூடாது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வருகிற பொழுது அவற்றுக்கு நிச்சயமாக நாம் வழிவிட வேண்டும். அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்கொடுகிற வகையில் நமது தொண்டர்கள் ரசிகர்கள் எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் அதில் இருந்து கொண்டது. அந்த அறிக்கைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் பின்பற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். தற்சமயம் இன்று பொழுது மக்களை சந்திக்கிற பொழுது அவர் என்ன விதமான கருத்துக்களை முன்னெடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை மற்றும் குறை சொல்லி மட்டும் விட்டு விடைபெறுவாரா? அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த பேச்சு என்பது முழுமையாக பார்க்கப்படுகிறது. கருத்துக்களோடு நிறைந்த பேச்சுக்கள் பேசுகிற பொழுதுதான் அது அந்த மக்களை போன்று சென்றடைகிறது. சீமானுடைய வளர்ச்சியினுடைய பங்கை நாம் பார்த்தோமானால் நிச்சயமாக அவருடைய பேச்சும் அவருடைய சொல்லக்கூடிய கருத்துக்களும் அவருடைய ஏராளமான அந்த தொண்டர்களை ஏற்படுத்தியது. அதே போல மதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த வைகோ அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மிகுந்த நம்பிக்கைக்குரிய மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் எடுத்து கூறிய அரசியல் அதே போல பல்வேறு சமூக மாற்றங்கள் சித்தார்த்த சிந்தனைகள் உள்ளிட்டவைகளை எடுத்து சொல்லி அந்த மேடையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் வசப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் படைத்தவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதே சமயம் கலைஞர் உள்ளிட்டவர்களை எல்லாம் எடுத்து சொன்னால் தமிழையும் அதே போல அரசியல் நிகழ்வுகளையும் காய்களை நடத்தக்கூடிய அந்த தந்திரங்களை படைத்தவர் கலைஞர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் தற்சமயம் இந்த அரசியலுக்கு வருகிற பொழுது அவர் அந்த இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மழலை பேச்சு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியலில் மழலையாக இருந்திருக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அவருடைய வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் உறுதியாக ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லுகிற பட்சத்திலும் கூட அது மிகைப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவ்வளவு எளிதாக மக்களை சென்றடைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவதற்கெல்லாம் வாய்ப்பு என்பது கடுகளவு இல்லை என்று அங்கே சில அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்து வருகின்றனர். அதே போல அரசியல் களத்தில் அனுபவம் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் இன்னும் ஒரு வருடத்திற்கு முன்பே அவர் சொன்ன கருத்து விரைவில் சட்டமன்ற தேர்தல் என்பது வரவிருக்கிறது, தாங்களுடைய நிலை என்ன என்று கேட்கிற பொழுது நாங்கள் 6 மாதங்களுக்கு முன்பே தயாராகிவிட்டோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் தேர்தலுடைய அந்த கள தேர்தல் என்பது வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதிமுகவுடைய அந்த தேர்தல் களமாக இருக்கட்டும் களத்தில் போராடியவர்கள் அது மட்டுமல்ல அனுபவம் பெற்ற தொண்டர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இன்னும் களத்தில் ஓட வேண்டும், விளையாட வேண்டும். பல்வேறு பள்ள மேடுகளில் அவர் எழுந்து நிற்கிற பட்சத்தில் தான் அந்த அரசியல் அனுபவம் என்பது இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விஜயை அந்த சினிமாவுக்கு வருகிற பொழுது உடனடியாக எழுந்து உச்சத்தை அவர் தொடவில்லை என்பது அவருக்கே தெரிந்த ஒன்றாக இருக்கும். அரசியலிலும் அவர் நெடுந்தூரம் ஓட வேண்டும், பள்ள மேடுகளை பார்த்தாத வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கனவுகள் எல்லாம் பலிக்க முடியும். அதே போல மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. விஜயகாந்தை பொறுத்தவரையில் அதாவது நடிகர்களில் பார்த்தோமானால் எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் மக்களுடைய அந்த விருப்பத்தை பெற்று மக்களுக்கான தேவைகளை கருத்துக்களை எடுத்துச் சொல்லி மக்களுடைய அன்பை எதிர்பார்ப்பை நிறைவு செய்துதான் மக்கள் அவரை ஆதரித்தார்கள். அதே போல நாம் விஜயகாந்தை எடுத்துக்கொண்டோமானால் ஏழை எளியோருக்கு பல்வேறு திட்டங்களை செய்திருந்தார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதாவது மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்பாகவே உணவு உள்ளிட்ட பல்வேறு தானங்களை செய்ததுடைய அடிப்படையில் அவருக்கென ஒரு தனி அடையாளம் இருந்தது. அந்த தனி அடையாளத்தின் அடிப்படையில் குறுகிய காலகட்டத்திலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை வகித்தார். பின்பு அவருடைய உடல்நிலை என்பது சரியில்லாமல் போனதால்தான் முதலமைச்சர் வாய்ப்பு என்பது நழுவியது என்பதை கட்சி தலைவர்கள் எல்லாம் கூறி வருகின்றனர். அந்த வகையில் விஜயை பொறுத்தவரையில் களப்பணிக்கு முதலில் வந்து இப்பொழுதுதான் பணிகளை தொடங்கி இருக்கிறார். நடிகராக இருந்த பொழுது அவர் களப்பணி என்பது மக்கள் பணி என்பது சமுதாய பணி என்பது அதே போல தொண்டு என்பது தர்மம் என்பதை எல்லாம் அவர் செய்து இருக்கிறாரா? இதுவரை செய்யவில்லை. அவர் உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவர் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் அவர் குடும்பங்களுக்கு உதவியதை தவிர மக்களுக்கு உதவியதா என்பதை எல்லாம் அந்த
இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் உச்சத்தை தொட்டு நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் யார் உங்களை அழைத்தது போன்ற பல்வேறு விமர்சனங்களை கலந்த கருத்துக்களை எல்லாம் சீமான் உள்ளிட்டோர் எல்லாம் தெரிவித்திருந்தனர். சீமான் முதலில் அரசியலுக்கு வருகிற, அதாவது விஜய் அரசியலுக்கு வருகிற பொழுது தம்பி வரட்டும் என்று சொன்னால் பல்வேறு தற்சமயம் எதிர்கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். இன்னும் அரசியல் களத்தில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். தற்சமயத்திற்கு விஜயை பொறுத்தவரையில் பயணித்திருக்கிற தூரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை தான் பயணித்திருக்கிறார். அங்கு இருக்கிற மக்களை சந்திக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என்று சொன்னாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். களப்பணி என்பது தாங்கள் அறியாத ஒன்றுமல்ல, மிகப்பெரிய ஒரு அனுபவம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய தொண்டனினுடைய பெயரை கூட கலைஞர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவரெல்லாம் நினைவுபடுத்தி அந்த மேடைகளில் பேசுகிற பொழுது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பெயர் ஒரு ஆனந்த் என்று சொன்னால் ஆனந்த் எப்படி இருக்கிறார் என்று பழைய தொண்டனாக இருப்பார். அவரை ஞாபகப்படுத்தி கலைஞர் கேட்கக்கூடியவர். அதனால தான் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு செல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் அனுபவம் மற்றும் அவர்களுடைய தாய்கள் நலற்றல் உள்ளிட்டவர்களை வைத்துத்தான் அவர் எந்த நிலையை அடைய முடியும், அதாவது நடிப்பு துறையில் உச்சத்தை தொட்டவர் அவர் அரசியல் துறையில் உச்சத்தை தொட முடியுமா என்று தெரிய வர வேண்டும். அதே போல கமலஹாசனை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட எதிர்பார்ப்போடு களத்திற்கு வந்தவர் விஜயகாந்த் இருந்த பொழுதே அவர் களத்திற்கு வந்தார். ஆனால் அவர் அந்த உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்று சொன்னால் அரசியலில் அந்த உச்சத்தை இன்னும் அவர் தொடவில்லை என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிற பட்சத்தில் தான் அவர் மக்களை சென்றடைய முடியும், முதலமைச்சராக ஆக முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மதிவாணன், தகவலுக்கு நன்றி.